இல்லை ஏழு இன்னல முதல்ல நானியார் பாயின்னு அப்புறம் நானியார் அண்ணன் என்ன இப்ப நானியாருங்கிறல செருப்பு கழட்டி இழுத்துருவோம் பாத்துக்கா. சரி ஆமல உனக்கு பாய் தலைவாணி போறவனு எல்லாம் சக்காவம்ல ஏழு ஒழுங்கு என்ன ஒரே மொட்டை மரத்துல நிக்கியா இல்லன்னா குட்டை மரத்துக்கிட்ட நிக்க குட்டை மரத்துல நிக்க பயல. சரி அது இருக்கட்டும், நான் மொட்டை மரத்துக்கிட்ட நின்று போறேன் இல்ல குட்டை மரத்துக்கிட்ட நின்று போறேன். இப்ப என்ன இலவ கொண்டு வந்த அதை விடுங்க நானியா பாய். உடனே என் கூட பைக்ல வாங்க. உன் கூட பைக்ல வரணுமா? இல்ல பைக்கு நிக்கல போவோம்ல. சீக்கிரம் வாங்க. எங்கல போகணுமா ஏதாவது சொல்லல. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இழுத்து விட்டு கோத்து விட்டு அடி வாங்கி தருவா. கோத்து விடுற மாதிரி நீ என்னைக்குடா ஒழுங்கானதுக்கு கூட்டு போனேன்? அதாவது பேங்க் பாஸ்புக் தூக்கிட்டு பேங்க்கு போனேன். சரி ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல பை. என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல உனக்கு? என்ன நான் ஒரு இதுக்காண்டி கேட்க போனேன். சரி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பை. அது என்னத்தை போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. மேலப்பாளையத்துல பேங்க் இப்படிதான் இருக்கு. மேலப்பாளையத்துல குறிப்பா ஒரு 4 பேங்க் இருக்குப்பா. ஒண்ணு இந்த கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி, அப்புறம் வந்துட்டு நம்ம பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி, அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க். இது 4 பேங்க் தான் மெயினா இருக்குது. முதல்ல இந்த பேங்க் ஊழியர்களுக்கு நான் வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பேங்கு விஷயங்கிறது வந்துட்டு ஒரு இன்றியமையாத ஒன்று, அத்தியாவசிய தேவையாகி போச்சு. என்னன்னா அது வந்துட்டு முதியோர் பென்ஷன் தொகையா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வரக்கூடிய பென்ஷன் தொகையா இருக்கட்டும், மகளிருக்கான மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அல்லது பிள்ளைங்களோட ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், கேஸ் மானியமா இருக்கட்டும், அப்புறம் முதியோர் பென்ஷனா இருக்கட்டும், இப்படி கவர்மெண்ட் அறிக்கக்கூடிய எல்லா திட்டங்களா இருக்கட்டும், வேற எந்த கதையா இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரதா இருக்கட்டும், வெளியூர்ல இருந்து அனுப்புறவங்களா இருக்கட்டும், இப்படி எல்லா தேவைகளுக்காகவும் மக்கள் பேங்கை தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. பேங்க் அத்தியாவசியமா ஒன்றும் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக பேங்குக்கு வரக்கூடியவங்க முதியோர்கள் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க, தாய்மார்கள் வருவாங்க. அப்போ நிறைய பேர் படிச்சவங்களும் வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஃபில்லப் பண்ண தெரியாது, செலான் ஃபில்லப் பண்ண தெரியாது, பணம் எடுக்கிறது எப்படி, பணம் போடுறது எப்படி, ஒரு சில அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் உதவி கேட்பாங்க. தயவுசெய்து உதவி பண்ணுங்க, எடுத்துரிஞ்சு பேசாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யறதுக்காக, பேங்க்ல வேலை செய்யறதுக்காக மாசம் சம்பளம் வாங்குறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எப்ப பார்த்தாலும் யார் வந்தாலும் எடுத்துரிஞ்சு பேசுறது, கோவப்படுறது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு மேலப்பாளையத்துல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தயவுசெய்து இது போல நீங்க நம்ம செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். சரியா? பேங்க் ஊழியர்கள் ஒன்ன கவனத்துல கொண்டுக்கிடுங்க. அதாவது நீங்க வந்துட்டு பேங்க்ல மாச சம்பளம், அந்த மாச சம்பளத்துல வந்துட்டு காலையில 10 மணிக்கு வரையும் சாயங்காலம் 5 மணிக்கு டியூட்டி முடிச்சு போயிடுறீங்க. அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு சனி ஞாயிறு லீவு, அது போனா உங்களுக்கு வந்துட்டு என்னது மருத்துவ விடுமுறை போட்டுக்கிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய லீவு கிடைச்சிடும். அப்புறம் வேற ஏதாவது ஃபெஸ்டிவல் லீவு என்னென்ன உண்டோ அத்தனை லீவும் வந்துடுது. ஏன்னா நீங்க பார்க்க போற வேலைகள் வந்துட்டு 10 to 5 மணி வரைக்கும். இதுல மக்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்க. ஆனா அந்த சம்பளத்தையும் வாங்கிட்டு மக்கள் ஏதாவது செலவு ஃபில்லப் பண்ணல, ஏதாவது விவரம் கட்டினா எடுத்துரிஞ்சு பேசுறது, கோவப்படுறது, இதுதான் வந்துட்டு ஒரு முறைகட்ட செயல். அதெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. இல்லையா உங்களால வேலை பார்க்க முடியலையா, தயவு செய்து நீங்க வந்துட்டு இளம் தலைமுறையினருக்கு வழி விட்டு போயிருங்க. என்னால முடியல, சமமா இருக்கு, கோபம் வருது, பிளட் பிரஷர் இருக்கு, பிபி இருக்குது, அதனால நாங்கள் கோவப்பட்டு தான் பேசணும், போயிருங்க. ஏன்னா நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்காங்க. நீங்க வழி விட்டு போனா அவங்க அழகாமல்ல மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பானத்தோட வந்து செய்வாங்க. ஏன்னா அதை ஒரு முக்கியமான தகவலா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கனரா பேங்க், ஐஓபி பேங்க், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 3 பேங்க்லையும் பண்ற அட்டகாசம், அவங்க பேசுற பேச்சுக்கள் கனரா பேங்க்லையும் ஐஓபிலையும் இருக்கு. அப்பா அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது. பணம் போட வந்தாலும் சரி, எடுக்க வந்தாலும் சரி, நகையை அடகு வைக்க வந்தாலும் சரி, நகையை திருப்ப வந்தாலும் சரி, எப்ப அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க, வாய்க்கு வந்தபடி. இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. பொறுப்பு உணர்ந்து நீங்க செயல்படுங்க. பேங்குக்கு வரக்கூடிய வயதானவங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் கண்ணியப்படுத்தி கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க பதில் அளிங்க. அதனால வந்துட்டு மெத்தனை போக்க நடந்துக்காதீங்க. புரிஞ்சுதா? என்னல பேங்க்ல அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணலாமா வேண்டாமா? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண எந்த பேங்க்ல? அதாவது கனரா பேங்க்ல ரொம்ப மோசமாக பேசுறாங்க, நடத்துறாங்க, வைக்கிறாங்க, ஓகே. அதே போல ஐஓபில அந்த கதை தான். ஐஓபில இப்ப அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னு அதை பாடாப்படுத்துறானுவோ. பேங்க் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இவன் அவனுக்கு அண்ணனா இருக்கா, அவன் அவனுக்கு அக்காலா இருக்கா, இப்படியா தான் இருக்கு பிரச்சனை. மேலப்பாளையத்துல கொஞ்சம் மக்களுக்கு வந்துட்டு செலான் ஃபில்லப் பண்றது, அப்புறம் வந்துட்டு விவரம் கேட்டா கொள்றதுல கொஞ்சம் நல்ல இருக்கிறது சிட்டி யூனியன் பேங்க் தான்ப்பா. அவங்க தான் மக்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அவங்க கேட்ட பதில் ஏதாவது கேட்டால் சொல்றாங்க. அதனால நீ ஒன்று என்ன செய்யற, சிட்டி யூனியன் பேங்க்ல வேணா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. மற்ற பேங்க்ல ஓப்பன் பண்றதும் பண்ணாதும் ஓ விருப்பம்பா. கரெக்டா? சரி, இப்போ போய் சிட்டி யூனியன் பேங்க் போவோமா? இப்படி போவோம். ஓப்பன் பண்ணி தந்தீங்கன்னா 2வது இப்போ ஆரம்பிச்சிருவோம்ல. என்னத்தை ஆரம்பிப்ப? அங்கேயும் போய் பழகப்படவா?
இல்ல எப்ப நான் என்ன சொல்றேன், நீ போற இடம் பூரா பலாய் தன்னா வந்துடும்டா, ஆளை விடுறா வாப்பா நான் போறேன்டா. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.